எல்லாருக்கும் பிரைஸ்லாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த காஸ்பல் டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அது என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியே சொல்கிறது. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் 2 காரியம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா, தமக்கு சித்தமானவர்களை அவரிடத்தில் வரவழைக்கிறார் என்றால். 2வது காரியம் என்னவென்றால், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இன்னைக்கு நீங்க நானும் இயேசு கிறிஸ்து அநேகர்களுக்கு என்ன பண்றார் அப்படின்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கிறார், சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிறார். அநேகர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். ஆனால் அவரிடத்தில் வந்தார்களா அப்படின்றதுதான் கேள்விக்குரிய. இன்னைக்கு நீங்க நானும் அவரிடத்தில் வந்து இருக்கிறோம். ஏன் உங்களை என்னையும் வரவழைத்தார் அப்படின்னா, 14வது வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தங்கி இருக்க, அதாவது தம்மோடு கூட இருக்க. முதலாவது காரியம் அதுதான். உங்களை என்னை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், அவரோடு கூட தங்கி இருக்க, அவரோடு கூட இருக்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளுதல் வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில தெரிந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரிடத்துல தங்கி இருக்கிறோமா, ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளுதல் எப்படி வருகிறது என்றால், தகுதியை பார்த்து ஆண்டவர் யாரையுமே தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருபை நிமித்தம் தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கிருபையை நினைத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஓட வேண்டும். சவுல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பவுல் பார்த்தீங்க அப்படின்னா, கொலைக்காரர், துன்புறுத்துகிறவர், இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர் தான். ஆனா ஆண்டவர் அவர் தகுதியை பார்க்கவில்லை. மாறாக சவுலுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, கிருபை அளித்து பவுலாய் மாற்றினார். இதன் நிமித்தம் பவுல் என்ன செய்கிறார்னா, ஆண்டவருக்காக பல அடிகள் படுகிறார். பல வியாதிகள், பல காரியங்களுக்காக என்ன பண்றார் அப்படின்னா, பவுல் அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு அநேக நிருபங்களை எழுதுகிறார். ஆண்டவருக்காக மரிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை பவுல் செய்தார். எது நிமித்தம் தெரியுமா? கீழ்ப்படிந்தது நிமித்தம். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், அதன் நிமித்தம் என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காணொலியை பார்க்கிற உங்களை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டது எதற்கு? ஓடுகிறாயா? எவ்வளவு தூரம் ஓடுகிறாய்? அப்போ ஆண்டவர் கேட்கிறார், என்னோடு கூட தங்கி இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவருக்கு சித்தமானவர்களை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறோமா என்பதை நீங்கள் நான் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.